بسم الله الرحمن الرحيم. தித்திக்கும் திருமறை என்ற நமது தொடர் தலைப்பின் கீழ் திருமறை குர்ஆன் இறைவனுடைய வேதமாக திகழ்வதற்கான சான்றுகள் என்னென்ன என்பதனை தொடராக அறிந்து வருகிறோம். அதனுடைய இறுதி கட்டமாக எத்தனை காலங்கள் கடந்து வரக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அவை அனைத்திற்கும் திருமறை குர்ஆன் எவ்வாறெல்லாம் பதிலளிக்கிறது என்பதனை நவீன கால பிரச்சனைகளை மையப்படுத்தி இதற்கு எவ்வாறு தீர்வளிக்கிறது என்று சில விஷயங்களை கடந்த நாட்களில் நாம் பார்த்தோம். இப்படியாக நாம் தொடர்ந்து ஒவ்வொரு விஷயமாக எடுத்துக்கொண்டு இதற்கென்ன தீர்வு என்று நாம் ஆய்வு செய்ய புகுந்தால் உலகத்திலே லட்சோப லட்ச காரியங்கள், பிரச்சனைகள், கண்டுபிடிப்புகள் தினம் தினம் உருவாகி கொண்டே இருக்கிறது. அவை அனைத்துக்கும் தீர்வு சொல்லி கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்நாள் போதால் இதற்கு இந்த வசனம், இதற்கு இந்த வசனம் என்று தனித்தனியாக நாம் அவ்வாறு பிரித்து பிரித்து பார்ப்பதை விட ஒட்டுமொத்தமாக எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் உள்ளடக்கக்கூடிய அடிப்படை தத்துவங்களை நாம் விளங்கிக் கொண்டால் நாமவே பல நூறு காரியத்திற்கு தீர்ப்பு சொல்லிவிடலாம். வேறொருடைய ஆய்வை எதிர்பார்த்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் அந்த அடிப்படைகள் என்ன, எதை மையப்படுத்தி எதனால் திருமறை குர்ஆன் காலம் கடந்து வருகிற பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்கிறது என்ற அடிப்படை செய்திகளை நாம் விளங்கிக் கொண்டோம் என்று சொன்னால் பல்லாயிரக்கணக்கான பிரச்சனைகள் தினம் தினம் உருவாகக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் அத்தனை கண்டுபிடிப்புகளுக்கும் இதை செய்யலாமா, செய்யக்கூடாதா, இந்த காரியத்தில் இறங்கலாமா, இறங்கக்கூடாதா என்ற எல்லா கேள்விகளுக்கும் நாமவே பதிலை கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். அந்த அடிப்படையில திருமறை குர்ஆன் முதலில் இந்த தத்துவங்களுக்கு, அடிப்படை விதிகளுக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு போதனையை சொல்கிறது. 16வது அத்தியாயத்தினுடைய 116வது வசனத்திலே இறைவன் பேசுகிறான். வலா தகூலு லிமா தசிஃபு அல்சினத்துக்குமுல் கதிப ஹாதா ஹலாலுன் வ ஹாதா ஹராமுன் லிதஃப்தரு அலல்லாஹில் கதிப் இன்னல்லதீன யஃப்தரூன அலல்லாஹில் கதிப லா யுஃப்லிஹூன். இறைவன் சொல்லுகிறான், வலா தகூலு லிமா தசிஃபு அல்சினத்துக்குமுல் கதிப், உங்களுடைய நாவுகளால் நீங்கள் வர்ணிக்கிறீர்களே இது ஹலால், இது கூடும், இது ஹராம், இது கூடாது என்று நீங்களாக இட்டுக்கட்டி வர்ணிக்கிறீர்களே, அவ்வாறு வர்ணனை செய்யாதீர்கள். நீங்களாக சுயமாக ஒரு காரியத்தை கூடும் கூடாது என்று தீர்ப்பளித்து விடாதீர்கள். இன்னல்லதீன யஃப்தரூன அலல்லாஹில் கதிப், யார் அல்லாஹ்வின் மீது பொய்யான செய்திகளை இட்டுக்கட்டுகிறார்களோ லா யுஃப்லிஹூன், அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். அப்ப முதல்ல அல்லாஹ் சொல்கிறான், இது கூடும் இது கூடாதுன்னு சொல்றதுக்கு முந்தி அது உன்னுடைய சுய கருத்தாக இருந்து விடக்கூடாது. எந்த காரியத்திற்கு நாம் ஒரு பதில் சொல்ல நினைத்தாலும், ஒரு காரியத்தை செய்யலாமான்னு ஒருத்தர் நம்மகிட்ட வந்து கேட்டாருன்னா அதற்கான பதில் என்னுடைய சொந்த பதிலாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் எதை விரும்புகிறானோ, அல்லாஹ் எதை வழிகாட்டி தந்திருக்கிறானோ அதிலிருந்துதான் என்னுடைய தீர்வுகள் அமைந்திருக்க வேண்டுமே ஒழிய சுயமாக நானாக எதையும் உலகத்திற்கு ஹலால் ஹராம் என்று சொல்லக்கூடாது. சொன்னால் மறுமையிலே எனக்கு வெற்றி கிடையாது என்று இந்த வசனம் சொல்லுகிறார். என்ன சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் விஷயத்துக்குள்ள வர்றான். எதுல இருந்து நீங்க சொல்லணும், இதுல இருந்து நீ சுயமா சொல்லக்கூடாது, வேற எதுல இருந்து சொல்லணும்? திருக்குர்ஆனுடைய பல்வேறு வசனங்கள் அந்த கருத்தை உலகத்துக்கு சொல்கிறது. நீங்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தையிலிருந்து சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையிலிருந்து சொல்லுங்கள். திருமறை குர்ஆன் உலகத்திற்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று சொன்னால் வெறுமனே திருமறை குர்ஆன் அட்டை அல்-ஃபாத்திஹாவிலிருந்து குல் ரப்பின்னாஸ் வரைக்கும் உண்டான செய்திகள் மாத்திரமே உலகத்திற்கு தீர்வல்ல. அதனோடு சேர்த்து இறைவன் வேறொரு தகவல்களையும் உலகத்திற்கு வழங்கி இருக்கிறான். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக நமக்கு கிடைத்திருக்கிற நபிகள் நாயகத்துடைய பொன்மொழிகள். அவைகளையும் சேர்த்துத்தான் நீங்கள் உங்களுடைய தீர்வுகளுக்கு செய்திகளை கண்டுபிடிக்க முயற்சிக்க வேண்டும் என்று சொல்கிறான். 47வது அத்தியாயத்தினுடைய 33வது வசனத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல வலா துப்திலு அமாலிக்கும், மூமின்களே, இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வின் வார்த்தைகளுக்கு, அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். இந்த ரெண்டு பேருக்கு கட்டுப்படாமல் நீங்கள் ஒரு காரியத்தை செய்தால் வலா துப்திலு அமாலக்கும், அவ்வாறு செய்து உங்களின் காரியத்தை வீணாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இந்த ரெண்டுல இல்லாத ஒரு காரியம் செஞ்சால், நீங்களாக சுயமா ஒரு காரியத்தை முடிவெடுத்து செய்தால் அந்த காரியம் கெட்டு போகும். தேவையில்லாம காரியத்தை கெடுத்துக்காத, உனக்கு நீயே கெடுதலை ஏற்படுத்திக் கொள்ளாத,
குர்ஆன்ல இருந்து செஞ்சா காரியம் கிடாது, ஹதீஸ்ல இருந்து செஞ்சா காரியம் கிடாது. இந்த ரெண்டுல இல்லாம நீங்களாக செய்தால் கண்டிப்பாக காரியம் கெட்டு போகும் என்று குர்ஆன் சொல்கிறது. அதே மாதிரி அதே கருத்து வேறொரு வார்த்தைகளை இறைவன் வர்ணிக்கிறான். 59வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனத்திலே பேசுகிற பொழுது, ஒமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதுஹு, இந்த தூதர் உங்களுக்கு எதை சொல்லுகிறாரோ, எதை தருகிறாரோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, அவர் எதை விட்டும் உங்களை தடுக்கிறாரோ அதை விட்டும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்களோ அதையும் சேர்த்துதான் நம்முடைய உலகத்தினுடைய நவீன கால பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சிக்க வேண்டுமே ஒழிய நபிகள் நாயகத்துடைய போதனைகளை ஒரு புறத்திலே தூர ஒதுக்கி வைத்து விட்டு திருமறை குர்ஆன் மாத்திரம்தான் அல்ஹம்து சூரால இருக்குதா, பக்ராவுல இருக்குதா, இஹ்லாஸ்ல இருக்குதா, ஹுமஸாவுல இருக்குதான்னு மட்டும் பார்க்க கூடாது. நபிகள் நாயகத்துடைய பொன்மொழிகள் சேகரிக்கப்பட்டு வைத்திருக்கிற அந்த கிரந்தங்களிலும் இதற்கு பதில் கிடைக்கிறதா என்று நீங்கள் தேடி பாருங்கள். அவர் உன்னை சொன்னால் எடுத்துக் கொள்ளுங்கள், அவர் செய்யாதே என்று தடுத்தால் நீங்கள் தவறு கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்கிறார். அதே மாதிரி இன்னும் அழுத்தமாக இதே கருத்தை வேறு வேறு வார்த்தைகளை கொண்டு திருமறை பல்வேறு இடங்களில் பேசுகிறது. 33வது அத்தியாயத்தினுடைய 21வது வசனத்தில் இறைவன் சொல்கிறான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனத்துன் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர வ ذكرல்லாஹ கஸீரா. மறுமை நாளையும் அல்லாஹ்வையும் ஆதரவு வைக்கிற மக்களுக்கும் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறவர்களுக்கும் இந்த அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அழகான முன்மாதிரி இருக்கிறது. எல்லா காரியத்துக்கும் அங்க மாடல் இருக்குது. எதை செய்யறதா இருந்தாலும் ரோல் மாடல், அவரை பார்த்து நீங்கள் செய்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ரோல் மாடலுக்கு தகுதியான உலகத்திலே இன்றைக்கு ஒரு மனிதர் வாழ்ந்து சென்றிருக்கிறார் என்று சொன்னால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் உலக வரலாறு சொல்ல முடியும். எல்லா காரியத்திற்கும் ரோல் மாடல். உலகத்தில் எந்த மனுஷனும் அப்படி வாழ்ந்ததே இல்லை. அவர் மட்டும் எப்படி வாழ முடிந்தது? அவர் ஒரு சாதாரண மனிதராக இருந்தால் வாழ்ந்திருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதராக இருக்க போய் அல்லாஹ் அவரை அவ்வாறு வாழ வைத்தார். அவர்களுக்கு அப்படி எல்லா செய்திகளையும் கற்றுக் கொடுத்து எல்லாவற்றிற்கும் நீங்கள் முன்மாதிரியாக திகழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். உங்களை பார்த்து பார்த்து உலகத்தில் வரக்கூடிய அத்தனை மக்களும் தங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா துறைகளுக்கும் சரியான வழிகாட்டுதலை முறையான தீர்வுகளை அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நபிகள் நாயகத்தை இறைவன் வடிவமைத்தார். அவர்களுடைய வாழ்க்கையை இறைவன் சீர்படுத்தி இருக்கிறார் என்பதனை அவர்களுடைய வரலாற்றிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று மேலும் சொல்கிறார், இந்த ரெண்டில் உள்ள அடிப்படையில் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு செய்யலாமா செய்யக்கூடாதா என்று முடிவெடுத்து நீங்கள் செயல்படுகிற பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَٰئِكَ رَفِيقًا. 4வது அத்தியாயத்தினுடைய 69வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ, யார் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகிறாரோ அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுகிறாரோ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ, அவர்கள் மறுமையிலே நபிமார்களோடு இருப்பார்கள். வஸ்ஸித்தீகீன், உண்மை பேசுகிறவர்களோடு எழுப்பப்படுவார்கள். வஸ்ஸுஹதா, உயிர் தியாகிகளோடு இருப்பார்கள். வஸ்ஸாலிஹீன், நல்ல மனிதர்களோடு இருப்பார்கள். வஹஸுன உலாயிக ரஃபீகா, அவர்கள்தான் நல்ல நண்பர்கள். நபிமார்கள் நல்ல நண்பர்கள், சுஹதாக்கள் நல்ல நண்பர்கள், நல்லவர்கள் நல்ல நண்பர்கள், உயிர் தியாகிகள் நல்ல நண்பர்கள். அந்த நல்ல நண்பர்களோடு மறுமையிலே இருக்கிற பாக்கியம் இவர்களுக்கு கிடைக்கும். உலகத்துல மட்டும் தீர்வு நினைக்காத, உலக வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு நமக்கு சொல்லி தந்துருச்சு. அது மட்டும் இல்ல மேற்று, உலகத்திலே உனக்கு தீர்வு கிடைக்குது. உலகத்தில கிடைச்ச தீர்வினால மறுமையிலே உனக்கு மிகப்பெரிய பயன் கிடைக்கிறது. அவர்கள் சொன்ன அடிப்படையில் உங்களின் வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் என்று திருமறையில் இந்த வசனம் பேசுகிறது. அதே போன்று 48வது அத்தியாயத்தினுடைய 17வது வசனத்திலே இறைவன் சொல்லுகிறான், நீ செஞ்சா உனக்கு நல்லது, இதை ஃபாலோ பண்ணிட்டு போனா உனக்கு வழி கிடைக்கும். நீ குழம்ப தேவையில்லை, தெரியலையே செய்யவா வேண்டாமா முடிவெடுக்க தெரியாம குழம்ப தேவையில்லை, உலகத்துல வழி கிடைக்கு. ஒருவேளை நீ தவறான முடிவெடுத்து இதுல சொல்லப்பட்டதை புறக்கணிச்சு இதுல செய் என்று சொல்லப்பட்டதை நீ செய்யாதிருந்தால், இதிலே செய்யக்கூடாது என்று விதிக்கப்பட்டதை நீ செய்து கொண்டிருந்தால், உமையை தவல்ல யுஅذிபுஹு அஸாபன் அலீமா, உலகத்திலே உனக்கு கேடு, உலகத்திலே அழுவ புலம்புவ, நோயாளியா மாறுவ, பல்வேறு இழப்புகளை சந்திப்ப,
உனக்கு நீயே தீங்கு ஏற்படுத்திக் கொள்வாய். உலகத்தில் மாத்திரம் அந்த தீர்வு அல்ல, இழப்பு அல்ல, மறுமையிலேயும் உனக்கு மிகப்பெரிய வேதனையை இறைவன் தருவான். அதாபன் அலிமா, கடுமையான இறைவன் அப்படிப்பட்டவர்களை தண்டிப்பான் என்று 48வது அத்தியாயத்துடைய 17வது வசனத்தில் இறைவன் எச்சரிக்கையும் விடுக்கிறான். அப்போ ஃபர்ஸ்ட் இறைவன் போடக்கூடிய பேஸ், முதலில் நாம் ஒரு தீர்வை, உலகத்திற்கு என்ன பிரச்சனைகளுக்கான தீர்வை காண வேண்டும் என்று சொன்னால் திருமறை குர்ஆனுடைய அடிப்படை விதிகளில் இருந்து தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும். அத்தோடு மட்டுமில்லை, நபிகள் நாயகத்தினுடைய போதனைகளிலிருந்தும் நாம் அதற்கான தீர்வுகளை கண்டுபிடிப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை விதியை சொல்கிறது. அடுத்து என்ன சொல்றா, ஹலால் ஹராமுக்குண்டான இந்த ரெண்டுக்குள்ளே என்ன சொல்லப்பட்டிருக்குது, அடுத்து மேட்டுக்கு வரலாம். உலகத்திலே நீ புதுசு புதுசா என்னென்னலாமோ சந்திப்பீங்க, எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் வரலாம், எவ்வளவோ நூதனமான விலங்குகள் உருவாக்கப்படலாம். புதுசு புதுசா விலங்குகள் எல்லாம் உற்பத்தி பண்றாங்கல்ல, ஜோடியை ஒரு ஜோடி இன்னொரு ஜோடியோட சேர்த்து கழுதையும் குதிரையும் சேர்த்து புதுசா ஒரு கழுதையை உருவாக்கி போடுறான், ஒரு இனத்தை இன்னொரு இடத்தோடு சேர்த்து புதுசா ஒன்று உருவாக்கிறான். இப்படி கண்டுபிடிப்புகள் புதிதாக வருகிறது. எத்தனையோ அறிவியல் விஞ்ஞான முன்னேற்றங்கள் புதிது புதிதாக கிடைக்கிறது. புதிய புதிய சித்தாந்தங்கள் உலகத்திற்கு வருகிறது. திடீர்னு புதுசு புதுசா எவனாவது வந்து எந்த சொல்லிக்கிட்டே இருக்கான். நான் சொல்றதான் வெற்றி, ஏன் ரூட்டுக்கு வா, நீ ஜெயம் பெற்றுலாம், கருத்து அழைக்கிறான். எதுக்காக போட்டு புதுசு புதுசா நாளுக்கு ஒண்ணு ஒவ்வொருத்தர் ஒரு வாட்டி சரிச்சுக்கிட்டு தெருவில் போற வார வழியெல்லாம் கொடுத்து இங்கிட்டு வா இங்கிட்டு வாங்கலாம். நான் எங்கிட்டு போறது, எந்த ரூட்ல போகலாம், போகக்கூடாது, என்ன வேணாலும் புதுசு புதுசா வரட்டும், தத்துவம் வரட்டும், சித்தாந்தம் வரட்டும், கொள்கைகள் வரட்டும், புதிய புதிய எத்தனை வந்தாலும் சரி, அவை அனைத்திற்கும் முதல்ல நீங்க பார்க்க வேண்டிய செய்தி என்னன்னா, இதை பின்பற்றலாமா கூடாதா என்ற ஆய்வுல இறைவன் சொல்லுகிறான், உலகத்துல என்னெல்லாம் இருக்குதோ முதல்ல புரிஞ்சுக்க, எல்லாம் உனக்கு கூடும். எல்லாம் ஃபர்ஸ்ட் பேஸ் கூடும். ஆஹா இப்படி இருக்குதா குரான்ல, இது தெரியாம போச்சே, நேற்று வரைக்கும் அதை திங்காதன்னு சொல்லிவிட்டா திங்காம இருந்துட்டேன், இன்னைக்கு போய் தின்ற வேண்டாம் முடிவு எடுக்கிறாங்க, பின்னாடி வருது எதையெல்லாம் கூடாதுங்கிற லிஸ்ட். முதல்ல அல்லாஹ் சொல்றான் பொது விதி, இது விதி, பின்னாடி விதி விலக்கு வரும். விதி என்ன, எல்லாம் உனக்கு எஸ், உலகத்துல என்னெல்லாம் பாக்குறியோ எதையெல்லாம் காண்றியோ எல்லாம் உனக்கு கூடும், எல்லாம் ஹலால் என்ன சொல்றான். 2வது அத்தியாயத்தினுடைய 29வது வசனத்திலே சொல்கிறான், ஹுவல்லதி ஹலகலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, அவன்தான் உங்களுக்காக உலகத்தில் உள்ள அனைத்தையும் படைத்தான். நமக்காகத்தான் இனிமே எல்லாத்தையும் படைச்சிருக்கான். எல்லாம் எனக்குன்னு ஒருத்தர் ஒரு சட்டை தந்தானே என்ன அர்த்தம், அந்த சட்டையை நான் போட்டுக்கலான்னு அர்த்தம். எனக்குன்னு ஒருத்தர் ஒரு 2 வீலர் தந்தானே என்ன அர்த்தம், அந்த 2 வீலர் நான் ஓட்டலான்னு அர்த்தம். எனக்குன்னு ஒரு பொருளை ஒருவர் தந்தால் அந்த பொருளை நான் பயன்படுத்தலாம் என்று பொருள். இறைவன் இங்கு சொல்லுகிறான், ஹுவல்லதி ஹலகலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, பூமியில உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான். எனக்காக படைச்சான், இவருக்காக படைச்சான், அவருக்காக வேண்டி படிச்சான், மதுரைக்காரங்க படிச்சான், திருநெல்வேலிக்காரங்க படிச்சான். உலகத்தில் யாரெல்லாம் இருக்கிறோமோ எல்லா மனிதர்களுக்காகவும் தான் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் இறைவன் படைத்திருக்கிறான். அதே கருத்தை இன்னொரு இடத்துல வேறொரு வார்த்தைகளை கொண்டு சொல்கிறான். 45வது அத்தியாயத்துடைய 13வது வசனத்துல, وَسَخَّرَ لَكُم مَا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ جَمِيعًا مِنْهُ إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِقَوْمٍ يَتَفَكَّرُونَ. وَسَخَّرَ لَكُم مَا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ, வானத்தில் உள்ளவையும் பூமியில் உள்ளவை அனைத்தையும் இறைவன் உங்களுக்கு பயன்படுகிற விதமாக அமைத்து தந்திருக்கிறான், உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான். இன்ன ஃபீ ذَلِكَ لَآيَاتٍ لِقَوْمٍ يَتَفَكَّرُونَ, சிந்திக்கிற மக்களுக்கு இதுல ஏராளமான சான்றுகள் இருக்கிறது என்று முடிக்கிறார். பூமியில் இருக்கிறது, வானத்தில் இருக்கிற எல்லாம் உனக்கு பயன்படுறதுக்காக வேண்டி இறைவன் வடிவமைத்து தந்திருக்கிறார். இப்ப எல்லாம் ஓகே, நமக்கு உலகத்துல என்னெல்லாம் இருக்குதோ எல்லாம் செய்யலாம், எல்லாம் சாப்பிடலாம், எல்லாம் அனுபவிக்கலாம், எல்லாம் ஓகேன்னு சொல்லலாம் என்று முதலில் இந்த எல்லாம் ஓகேன்னா என்ன அர்த்தம், ஓகே இல்லாதது தனியா வரும், அதை மட்டும் விட்டு மத்த எல்லாம் ஓகேன்னு அர்த்தம். எல்லாம் ஓகே, எல்லாம் ஓகேனா ஓகே இல்ல செய்யக்கூடாது சிலது இருக்கும், அதை தனியா சொல்லிடுவேன். அதை மட்டும் விட்டு மத்த எல்லாம் ஓகே, அந்த காரியத்தை மட்டும் செய்யக்கூடாது, மத்த காரியத்துக்கு போய் செய்யலாமான்னு பார்க்காத, செய்யக்கூடாத லிஸ்டுக்குள்ள இது இருக்குதா. உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் வந்துட்டு வச்சுக்குவோம், அல்ல கம்ப்யூட்டரை செய்யக்கூடாத லிஸ்ட்ல சொல்லியிருக்கான், நீங்க உங்களுக்கு தெரியல இது பயன்படுத்தலாமா கூடாதான்னு, போய் பயன்படுத்தலாம் என்பதற்கு ஆதாரத்தை தேட வேண்டாம்.
கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட் சின்ன லிஸ்ட் தான் இருக்கும். அந்த லிஸ்ட் இப்படி புரட்டி பார்க்க வேண்டியது. லிஸ்டுக்குள்ள கம்ப்யூட்டர் வரல, ஓகே சொல்லிட வேண்டியதான். இன்டர்நெட் புதுசா வந்திருக்க, உள்ளுக்குள்ள போய் வேலை பார்க்கலாமா பார்க்க கூடாதா டவுட்டா இருக்குதா, அந்த லிஸ்ட மட்டும் பார்த்தா ஃபுல்லா புரட்ட தேவையில்லை. லிஸ்ட எடு, கூடாதுங்கிற லிஸ்ட் இருக்கா, அந்த லிஸ்ட்ல 10 லிஸ்ட் 10 ஐட்டம் இருக்குதா, 10க்குள்ள இன்டர்நெட் வரலப்பா, ஓகே தூக்கி போடு, செஞ்சுட்டு போ, பயன்படுத்திட்டு போ என்று சொல்லி கூடாதவைகளை மட்டும் பார்த்துவிட்டு கூடுகின்ற காரியத்தை நாம செய்து கொள்ள முடியும். அதுதான் இந்த வசனத்துக்கு பொருள். அப்ப எல்லாம் கூடும், சிலது கூடாது, அது விதிகளுக்கு தனியா சொல்லுவோம். அடுத்து நம்ம கூடாதுன்னு சொல்றோம்ல, அதுல கூட சிலது கூடும். கூடாதுன்னு சொல்லுவோம், செய்யக்கூடாதுன்னு பார்த்தா திடீர்னு அதை செஞ்சுக்க ஒண்ணும் தப்பு இல்லாம ஆகும். குழப்பற மாதிரி தெரியும், குழப்பம் ஒண்ணும் இல்ல. அந்த விதிகளை சொன்னால் ரொம்ப எளிமையா இருக்கும். எந்த அளவுக்கு இது இறை மார்க்கம் என்பதற்கு அது ஒரு ஆதாரமாக இருக்கும். இந்த மார்க்கம் நம்மை படைத்தவன் எவனோ, நம்முடைய பலகீனங்களை உணர்ந்தவன் எவனோ, அவன்தான் இந்த மார்க்கத்தை வழங்கி இருக்கிறார் என்பதனை அசைக்க முடியாத நம்பிக்கையை நமக்கு இந்த சட்டங்கள் தான் தருது. சட்டத்தை வச்சு பார்க்கும்போது எப்படிப்பா இவ்வளவு தூரம் அக்யூரேட்டா, நம்மளால முடியலன்னு அதுக்கு தகுந்த மாதிரி செய்யணுமா, அதுக்கு தகுந்த மாதிரி செய்ய முடியாது, அதுக்கு தகுந்த மாதிரி விதவிதமா மனிதனுடைய அத்தனை உணர்வுகளுக்கும் தகுந்தாற் போன்று இதுல சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவிற்கு திருமறை குர்ஆன் தன்னகத்தே பலதரப்பட்ட சட்டங்களை சொல்கிறது. செய்யக்கூடாதுன்னு சொன்னது சிலது செய்யலாம்னு விதிவிலக்கு. எப்படி எல்லாம் செய்யலாம்னு சொல்லி அதுல சிலது செய்யக்கூடாதுன்னு எல்லாம் விதிவிலக்கு கொடுத்தானோ, அந்த விதிவிலக்குள்ள போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது சில நேரத்தில் அதுல ஒரு விதிவிலக்கு கொடுக்கலாம். இது செய்யக்கூடாதுதான், ஆனா சில நேரத்தில் செஞ்சுக்க, அந்த செய்யலாம் என்ற லிஸ்ட பார்த்து விட்டு அதற்கு பிறகு செய்யக்கூடாது ஹராம் தடுக்கப்பட்ட லிஸ்ட் நம்ம பார்ப்போம். என்ன செய்யலாம், எதுவெல்லாம் ஹலாலு, தடுக்கப்பட்ட காரியத்துல அல்லாஹ் செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது, திங்கக்கூடாதுன்னு சொன்னான். ஆனா நிர்பந்தத்துல மாட்டிக்கிட்டான், எனக்கு வேற வழி இல்லை. உதாரணமா நாம சாப்பிடக்கூடிய பிராணிகள், பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடாது, செத்த ஆடு மாடுகளை சாப்பிடக்கூடாது, இது மாதிரி சிலரை அல்லாஹ் தடை விதிக்கிறான்ல, திங்க கூடாது அல்லாஹ் ஹராமாக்கிட்டான். ஹராமாக்கிற பிறகு பார்த்தா சாப்பிடுறதுக்கு தேடி தேடி பார்க்கிற ஒரு நாளைக்கு ஒண்ணுமே கிடைக்கல. எங்க பார்த்தாலும் இந்த செத்து போன ஆடு கிடைக்குது, ஒரு ஆடு கிடைக்குது. இதை தவிர நான் இருக்கிற இடத்துல சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்ல, பசி வைத்த கிள்ளுது, என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு கடை இல்ல, ஒரு ஹோட்டல் இல்ல, ஒரு டம்ளர் தண்ணி இல்ல, ஒரு மரஞ்செடி கொடி இல்ல, ஒரு பேரிச்சம்பழம், ஒரு வாழைப்பழம், ஒரு சமோசா, ஒரு வடை, ஒண்ணுமே இல்ல, என்ன பண்றது? அப்ப பரவாயில்ல, ஒண்ணுமே இல்லையா, நிர்பந்தத்தில் மாட்டிக்கிட்டியா, லா இக்ராஹ ஃபித்தீன் 2வது அத்தியாயத்தினுடைய 256வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் கிடையாது. நிர்பந்தம் செஞ்சுதான் திங்க கூடாது, தின்னே தொலைஞ்சு விடுவாங்க சொல்லுவாங்க. பொதுவிதி திங்க கூடாது, ஏண்டா தின்னு கேட்பான், வேற வழி இல்லையா அல்லாஹ், இது மட்டும் தானே இருந்துச்சு, நான் என்ன பண்றது, அப்பா திங்க கூடாதுன்னு சொல்ல மாட்டான். சரி விடப்பா, குலைக்கல் இன்சான் லைஃபா, மனிதனே பலகீனமா படைக்கப்பட்டிருக்கிறான், இதுக்கு மேல ஒண்ணு எடுத்து கொண்டு சுவைய வைக்கிறது, பரவாயில்ல போ, மாட்டிக்கிட்டியா, நிர்பந்தத்தை மாட்டிக்கிட்டியா, ஓடி போ. இதையே திருமறை குர்ஆன் பல்வேறு வசனத்துல வேறு வேறு வார்த்தைகளில் இறைவன் பேசுகிறார். 5வது அத்தியாயத்துடைய 3வது வசனம், அதுல அல்லாஹ் சொல்றான், ஒரு பெரிய லிஸ்ட் போடுறான். ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வலஹ்முல் ஹின்ஸீரி வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி வல் முன்கனிகத்து வல் மௌகூதத்து வல் முத்தரத்தியத்து வன் நதியத்து வமா, அப்படியே பெரிய லிஸ்ட். எதெல்லாம் திங்க கூட, செத்த திங்காத, ரத்தத்தை திங்காத, அல்லாஹ்வை தவிர வேறு பெயர் கூறி அறுக்கப்பட்டவைகளை திங்காத, ஒரு பெரிய லிஸ்ட போட்டுட்டு திங்காத கடைசியில் வரான். ஃபமனில் துர்ர ஃபீ மஹ்மஸத்தின் கைர முத்தஜானிபில் இஸ்மின் ஃபஇன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். எல்லாத்தையும் திங்க கூடாதான். ஃபமனில் துர்ர, யார் நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாரோ, ஃபீ மஹ்மஸத்தின், வறுமையின் காரணமாக, கையில காசு பணம் ஒண்ணு இல்ல, ஒருமே தர மாட்டேங்கிறான், என்ன செய்யறேன்னு தெரியல, கைர முத்தஜானிபில் இஸ்ம், இருந்தாலும் பாவம் செய்யக்கூடாதுன்னு உள்ளம் சொல்லுது, எல்லாம் திங்க கூடாதுன்னு சொல்லிவிட்டான். கையில காசும் இல்ல, ஆனா இதை விட்டா வேற சாமானும் இல்ல, இதை திங்களாட்டி செத்து போயிரும் போல இருக்குது, இதை திங்களாட்டி பசியால துடிக்க வேண்டியது இருக்குது. உள்ளம் ஒரு பக்கத்திலே உறுத்துகிறது, இன்னொரு புறத்தில இறைவன் தடுத்த பொருள் மாத்திரம் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பாளன், இறைவன் இரக்கமுள்ளவன்.
அவ்வளவு கடுமையா நினைக்காத ரப்ப. மத்தவங்க உலகத்துல சொல்லி வச்சிருக்கிறாங்க தங்களுடைய கடவுள்களை பத்தி. கையில வாளோடும் வேலோடும் வீச்சர் வாளோடும் பெரிய பெரிய பல்லோடும் கீறி கிழிக்கிற மாதிரி எப்ப பார்த்தாலும் தன்னுடைய அடிமைகளையும் விசுவாசிகளையும் வேதனைப்படுத்தி சந்தோஷப்படுறதாக சில பேர் கற்பனை செய்யறாங்களே தங்களுடைய இறைவனை. அது மாதிரி நீ ஓ இறைவனை நினைக்காத. அர் ரஹ்மான் ரஹீம், அளவற்ற அருளாளன், நீங்கள் எல்லாம் அன்புடையவன், இந்த மனித சமுதாயத்தின் மீது இரக்கம் கொண்டிருக்கிறவன். ஆகையினால முடியலையா அல்லாஹ் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கிறவன் நினைச்சுக்க, அல்லாஹ் இரக்கம் காட்டுறவன் நினைச்சுக்க, பரவாயில்ல தின்னுக்க. அதே கருத்தை 6வது அத்தியாயம் 145வது வசனத்துல சொல்றான். குல் நபியே சொல்லுங்கள், லா அஜிது ஃபீமா ஊஹிய இலைய முஹர்ரமன் அலா தாயிமின் யத்அமுஹு, எனக்கு அருளப்பட்ட வஹீ செய்தியிலே மனிதர்கள் உண்பதற்கு தடுக்கப்பட்டதாக இல்லா ஐயக்கூட மைத்தத்தன் செத்து போனது, ஔதமம் மஸ்பூஹன் ஓட்டப்பட்ட ரத்தம், அம்மா இல்லலி கைரில்லாஹி பிஹி அல்லாஹ் அல்லாதவருடைய பெயர் சொல்லி பாவமாக தயாரிக்கப்பட்ட உணவு, ஃபீமா இல்லா ஐயக்கூட மைத்தத்தன் ஔதமம் மஸ்பூஹன் அவு லஹ்ம கன்ஸீரின், பன்றியினுடைய இறைச்சி, ஃபைன்னஹு ரிஸ்குன் ரிஜ்சுன், ஏன்னா பன்றி இறைச்சி அசுத்தமா இருக்கு, அந்த இறைச்சி அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பேர் கூறப்பட்டது. இதை தவிர வேறு எதுவும் தடுக்கப்பட்டதாக நான் அறியவில்லை. எனக்கு அருளப்பட்டிருக்கிற இடத்துல இந்த லிஸ்ட் தான் அல்லாஹ் தடுத்திருக்கிறான். சொல்லிவிட்டு ஃபமனு துர்ர கைர பாகின் வலா ஆதின் ஃபலா இஸ்மா அலைஹி ஃபஇன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். ஃபமனு துர்ர கைர பாக், ஒருவர் நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்பட்டு வரம்பு மீறி செல்லல, தானா வழியை செல்லல, செத்தது திங்க கூடாதுங்கிறான, எப்படித்தான் இருக்குன்னு ஒரே ஒரு நாள் டேஸ்ட் பண்ணணும், அப்படி போகல. இவன் மதுவை அருந்த கூடாதுங்கிறான, எல்லா பேரும் குடிச்சு லம்புறான, நம்மளும் ஒரே ஒரு நாள் லேசா ஊத்தி பார்ப்போமே, அப்படி கையில வைக்கல, வேற வழி இல்ல, விரும்பி போகல, எல்லை மீறல, நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்பட்டார். பலா இஸ்மா அலைஹி, அவர் மீது குற்றமில்லை, அவரை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான், அது ஹலாலு, அதை அவர் செஞ்சுக்கலாம். திங்கிறதுல மட்டும் இல்ல, எல்லாத்திலையும் தான். நிர்பந்தம் வந்துருச்சுன்னா திங்கிறதுல மட்டும்தான். நீ திங்க கூடாது தின்னுக்கலாம் அர்த்தம் இல்ல. செய்யக்கூடாத எந்த காரியமா இருந்தாலும் சொல்லலாம், தாராளமா செஞ்சுக்க. இல்ல கத்தி எடுத்து ஒருத்தர் குத்த வர்றான், அவனை நான் குத்தலாட்டி என் உசுர எடுத்துருவான், பரவாயில்ல எடுத்துக்க. நிர்பந்தம் வேற அல்ல, என்ன கொண்டு விடுவான, என்னை தற்காக்க வேறு வழியில் நிர்பந்தம். அதை எந்த அளவுக்கு அல்ல அது ரொம்ப எல்லை கடந்து சொல்லுகிறான் என்றால், இஸ்லாத்துல அடிப்படை, இஸ்லாத்துடைய ஃபண்டமெண்டல் இறைவன் ஒருவனே என்ற ஏகத்துவ கொள்கை. இந்த ஏகத்துவ கொள்கைக்கு இடையூறு செய்யுமாறு ஒருத்தன் சொல்றான், கத்தியை காட்டி மிரட்டான், சொல்றான் முஸ்லீம் இல்ல சொல்லு, 2 அல்லான்னு சொல்லு, உலகத்தை படைத்தவர் அவர் இவர்னு சொல்லுன்னு ஒருத்தன் மிரட்டான். என்ன பண்றது? மாத்தி சொன்னது நான் முஸ்லீம் தான் அப்படின்னு சொன்னா போட்டு தள்ளிவிடுவோம். துப்பாக்கியை நெஞ்சில வச்சுட்டு கேட்கறான், சொல்லு எவன் சொல்லு அப்படிங்கிறான். இப்ப நான் சொல்லித்தான் ஆகணும்னு கேட்டாங்க கிடையாது. என்னுடைய உள்ளத்துல இறை நம்பிக்கை இருந்தாலும், உலகத்தை எல்லாம் படைத்தாளுகிற இறைவன் ஒருவனே என்ற கொள்கை எனது உள்ளத்திலே அழுத்தம் திருத்தமாக பதிந்திருந்தாலும், இப்ப நான் நிர்பந்தத்தில் நிற்கிறேன். இப்ப நான் அல்லாத இல்லைன்னு சொன்னாலும், அல்லாஹ் அதிகாரப்பா எங்க இருக்கிறான் அப்படின்னு கேட்டாலும் சரி பரவாயில்ல போ, அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான், அல்லாஹ் மன்னிச்சு விடுறாங்களாம். எப்படி சொல்றான்? 16வது அத்தியாயத்தினுடைய 106வது வசனத்துல, இல்லாம நுக்ரிய மன் கஃபர பில்லாஹி மின் பாதி ஈமானிஹி, யாரு தன்னுடைய உள்ளத்துல இறை நம்பிக்கை கொண்டதுக்கு பிறகு அல்லாஹ்வை மறுத்தாரோ அவரையும், வலாக்கின் மன் ஷரஹ பில் குஃப்ரி சத்ரன், அல்லாஹ்வுடைய மறுப்பை உள்ளத்துல ஏத்துக்கிறதுக்கு தாராளமா உள்ளத்தை திறந்து வச்சாரோ இவரா விரும்பி, பரவாயில்லப்பா அப்படின்னு இப்ப சில பேர் கோயிலுக்கு போறாங்கல்ல, ஒரு பக்கம் முஸ்லீம்னு சொல்லிக்குவாங்க, விவரம் தெரியாத பல ஊர்கள்ல கிராமங்கள்ல பாக்குறோம், உடம்புல ஏதாவது நோய் வந்துடும், நோய் வந்த உடனே பக்கத்துல ஒரு 2 நாள் போய் ஆஸ்பத்திரியில போய் பார்ப்பாங்க, நோய் குணமாகல, பக்கத்துல ஒரு பாட்டி வந்து சொல்லும், அந்த கோயில்ல போய் லேசா திருநீர் வாங்கி போடுமா நோய் குணமா போயிடும், பிள்ளையத்துக்கு நேரம் கோயிலுக்கு போயிடும். அப்ப இவங்க விரும்பி போறாங்க, குஃப்ருக்காக தங்களுடைய உள்ளத்தை திறந்து வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டதற்கு பிறகு நிராகரிக்கிறவரும், நிராகரிப்பிற்காக தனது உள்ளத்தை திறந்து வைத்திருக்கிறவரும்,
ஃபஅலைஹிம் கலபும் மினல்லாஹ், அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறது. வலஹும் அஸாபுன் அஸீம், மகத்தான வேதனை இருக்கிறது. இல்லாமன் உக்ரிஹ, நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்பட்டவரை தவிர. வகல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான், அவருடைய உள்ளமோ இறை நம்பிக்கையால் நிறைந்து வேறு வழி இல்லை என்ற கட்டத்திற்கு தள்ளப்பட்டவர். கோயில போய் கும்பிடு போட்டா பிரச்சனை இல்லை, வேறொருடைய காலில் வந்து வணங்கினால் பிரச்சனை இல்லை, அது நிர்பந்தம். அப்ப இதையே அல்லாஹ் தன்னையே மறுக்கக்கூடிய, இதைத்தான் அல்லாஹ் மன்னிக்காத குற்றங்கிறான். உலகத்துல இறைவன் மன்னிக்க முடியாத பாவத்துல ஒண்ணு இறைவனுக்கு இணை கற்பிக்கிற பாவம், இறைவனை மறுக்கிற பாவம், இறைவனை நிராகரிக்கிற பாவம். அந்த பாவத்தையே நிர்பந்தத்துக்கு அல்லாஹ் விதிவிலக்கு கொடுத்தாங்கன்னா வேற பாவத்தை பத்தி பேச தேவையில்லை. அப்போ உலகத்துல இருக்கிற எல்லாம் ஓகே ஒண்ணு. ரெண்டாவது, நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்பட்டா எதுவா இருந்தாலும் ஓகே ரெண்டு. மூணாவது என்ன, ஒரு உயிரை காப்பதற்காக, ஒரு உயிரை வாழ வைக்கிறதுக்காக நாம செய்யக்கூடிய முயற்சி வேலைகள், அந்த வேலைகள் நமக்கு ஓகே. நம்ம ஒருத்தர் வந்து இழுத்துக்கோ வச்சுக்கன்னு கிடைக்கிறாரு, அவருக்கு நாம இந்த மாதிரி செய்யணும். ஏதாவது ஒரு காரியம் செஞ்சு கொடுத்தால் அந்த காரியத்தினால் அவர் உயிர் விளைப்பார் என்று இருக்கிறது. ஒருவரை வாழ வைப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எப்படிப்பட்ட வாய்ப்பாக இருக்கலாம். அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுக்கு குற்றமில்லை, தாராளமா பயன்படுத்திக்க. ஒருத்தருடைய உயிரை பாதுகாக்கிறதுக்கு உனக்கு சான்ஸ் கிடைச்சதா, அந்த உயிரை பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரி செஞ்சு பாதுகாத்துக்க, அது மார்க்கத்தில் உனக்கு அனுமதிக்கப்பட்டதுதான். என்ன சொல்லலாம், 5வது அத்தியாயத்தினுடைய 32வது வசனத்தில் சொல்கிறார், மன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ. பனு இஸ்ரவேலர்களுக்கு விதிக்கப்பட்ட விதிமுறைகளை பற்றி இறைவன் பேசுகிறார். கதபனா அலா பனி இஸ்ராயீல், பனு இஸ்ரவேலர்களுக்கு நாம் விதியாக்கி இருந்தோம், அன்னஹு மன் கதல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்லி ஃபகஅன்னமா கதலன் நாஸ ஜமீஆ. ஒருத்தரை கொலை பண்ணிவிட்டாரு, அந்த கொலைக்கு பகரமாக கவர்மெண்ட் அவருடைய உயிரை வாங்குது. இப்படி நியாயமாக கொலை செய்கிறார் ஒருத்தர். அல்லது ஒருத்தர் பூமியில குழப்பம் பண்றான், அந்த குழப்பத்தை தடுக்கிறதுக்காக வேண்டி அவனை கொலை செய்ய வேண்டிய கட்டத்துக்கு கவர்மெண்ட் வருது, அப்படி கொலை பண்றாரு. இது நியாயமான கொலை. கொலைக்கு கொலை, பதிலுக்கு பதில் செய்யறம. முதல் கொலை தப்பு, அதுக்கு பழி வாங்குற கொலை மார்க்கத்தில் அனுமதி. அல்லாஹ் சொல்றான், யார் இப்படி நியாயமான கொலையை தவிர அநியாயமாக பிறர் உயிரை பறிக்கிறாரோ ஃபகஅன்னமா கதலன் நாஸ ஜமீஆ, அவர் ஒரு உயிரை பறித்தவர் இல்லை, ஒட்டுமொத்த மனித குலத்தினுடைய உயிரையும் பறித்த குற்றத்திற்கு அவன் ஆளாவான். ஒருத்தனை கொண்டிருப்ப, ஆனா அல்லாஹ்வுடைய பதிவேட்டுல உலக மக்களை எல்லாம் கொண்ட பாவிடானி அல்லாஹ் எழுதுவான். அல்லாஹ்வுடைய பார்வையில இந்த உயிரை எடுக்கிறது, என்ன உயிரை கொடுத்தனாவ, அதை எடுக்கிற ரைட்ஸ் யாரும் கிடையாது. அதனால அல்லாஹ் ரொம்ப பெரிய கோபப்படுறான். ஒரு உயிரை எடுத்த, நீ மொத்த உயிரை எடுத்தேன்னு உன் மேல வந்து கேஸ் போடுவாங்க, உனக்கு தண்டனை தருவாங்க சொல்லிவிட்டு அடுத்த வசனத்துல சொல்றான், மன் அஹ்யாஹா, யார் அந்த ஒரு உயிரை வாழ வைக்கிறாரோ ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ, அவர் மனிதகுலம் முழுவதையும் வாழ வைத்தவரை போன்றாவார். உசுரை எடுத்தாலும் எக்ஸ்ட்ரீம், உசுரை கொடுக்கிற மாதிரி ஒரு காரியத்தை நீ செஞ்சா கூட அதுவும் எல்லா மனிதருக்கும் நீ வாழ்வழித்தவனை போன்று கருதப்படுவாய் நல்லா சொல்றான். ஒருத்தருக்கு உயிர் கொடுக்க வாழ வைக்கிற அளவுக்கு ஒரு தேவை, எத்தனையோ தேவைகள் நமக்கு வரும். இப்ப நாம ரத்த தானம்ங்கிறோம். என்ன ரத்த தானம், எதுக்கு ரத்த தானம்? ரத்தத்தை பிறருக்கு, அந்த காலத்துல ரத்த தானங்கிற ஒண்ணே இருந்திருக்காது. ரத்தத்தை பத்தி யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. ரத்தம் வழிஞ்சு போகுது, அதுக்கு மருந்து மட்டும்தான் வச்சிருப்பாங்க. அதை தடுத்து நிறுத்துறதுக்குண்டான வழியை அது மட்டும்தான் அந்த மக்களுக்கு தெரியும். ரத்தத்தை எடுக்கிற முறை தெரியாது, எடுத்த ரத்தத்தை அடுத்த உடம்புக்குள்ள செலுத்துற முறை தெரியாது. இன்னைக்கு நவீன காலத்துல அதுவெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலத்துல ரத்த தானம்ங்கிறோம். ரத்தம் எதற்கு வழங்கப்படுகிறது? ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, மண்டையிலிருந்து ரத்தம் ஓடுது, அவருடைய குரூப் ரத்தத்தை பார்த்து அவருக்கு கொடுத்தா தான் உயிர் பிழைப்பாரு, இல்லாட்டி அவருடைய உயிர் சென்றுவிடும். ஆபரேஷன் தேட்டர் இருக்கிறாரு, 3 யூனிட் ரத்தம் வேணும், அந்த ரத்தத்தை கொடுக்கலாட்டி ஆளுக்கு ஆளு நிர்பந்தம். இந்த நேரத்தில் அவருக்கு நாம ரத்தம் கொடுத்தால் நமக்கு எந்த இழப்பும் இல்லை, நமக்கு பெரிய அளவில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் அவருடைய உயிர் காப்பாற்றப்படுகிறது. அவர் உயிரை காப்பாற்றினா மொத்த மனித குலத்தினுடைய உயிரை காப்பாற்றுறவனுக்கு என்ன நன்மையோ
மொத்த மனித குலத்தையும் வாழ வச்சிருக்க என்ன நன்மையோ அது மாதிரி நன்மையை இவங்களுக்கு தருவான். ரத்தம் கொடுக்கிறது அந்த லிஸ்டுக்குள்ள வந்துருவார். வாழ வைக்க இது மாதிரி எத்தனையோ காரியங்களை செய்யலாம். உறுப்பு தானம்னு சொல்றாங்க. எத்தனையோ உறுப்புகளை பிறருக்கு வழங்குறோம். அதுவும் ஒருவருக்கு வாழ்க்கையை கொடுப்பதற்கு. கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கொடுத்தாத்தான் முடியும், வேற வழியில கொடுக்கிறோம். அவரை வாழ வைக்கிறோம். மொத்த மனித குலத்தையும் வாழ வைத்தவரை போன்றாவாய். உறுப்பு தானம் செய்யலாமா? செய்யலாம், செய்ய. தன்னை அழிச்சுக்கிட்டு செய்யக்கூடாது. ஒரு உயிரை காலி பண்ணிக்கிட்டு செய்யக்கூடாது. நான் என்ன சேஃப்டி பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு செய்யணும். என்ன அழிச்சு அவனுக்கு கொடுத்துட கூடாது. என் உடம்ப பாதிக்கிற மாதிரி அது மாதிரி செய்யணும். சில அப்படியெல்லாம் செய்யறாங்க. இன்னைக்கு விஞ்ஞானத்துல அதுவெல்லாம் வளர்ந்து போச்சு. ஒருத்தன் உசுரோடு இருக்கிறான், ஆனா அவனுக்கு இயக்கம் இல்லை, உடல்ல இயக்கம் இல்லை. உயிர் இருக்குது, உயிர் இருக்குது, மூளை செத்து போச்சுங்க. பிரெயின் டெத்து. பிரெயின் டெத்துனா ஒண்ணும் நடக்க மாட்டான், பார்க்க மாட்டான், பேச மாட்டான், யாரு என்ன ஒண்ணும் தெரியாது. ஆனா உயிர் மட்டும் இருக்குது. என்ன பண்றது? அவனுக்கு இருந்து இல்லாத மாதிரிதான்ப்பா. எடு அவன் உடம்புல இருக்கிற பார்ட்ஸ் பூரா எடுன்னு இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க பல பேர். ஆனா ஒரு உயிர்ல இது அவனுடைய உடம்புல ஒரு நோய் இருக்குது. அந்த நோய் மருத்துவத்துறையினால ஒன்னால நீக்க முடியல. ஒன்னால நீக்க முடியாட்டி உலகத்துல நோயை நீங்க நோயை கொடுத்தறப்ப திடீர்னு நோயை நீக்குவான. அதுக்கு ஒரு டயத்தை வச்சிருப்பான. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஓய்தா மருத்து போவேன், நான் நோய்வாய்ப்பட்டால் அவனே எனக்கு நிவாரணம் தருகிறான். நீ மாத்திரையை தர்ற, ஊசியை போடுற, குளுக்கோஸ் ஏத்துற, ரத்தத்தை ஏத்துற, ஆபரேஷன் பண்ற, உறுப்பை மாத்திர, உடனே எனக்கு நோய் குணமாயிருமா? நீ வேலையை செய்யற, நிவாரணத்தை கொடுக்கிறவன் ரப்பு. நீ செய்யாம கூட சில நேரத்தில் கொடுத்துருவோம். எத்தனை நேரத்தில் நாமே அனுபவிக்கிறோம்ல. சில நோய்கள் வருது, வந்ததுக்கு பிறகு ஆஸ்பத்திரிக்கு போய் 2 நாள் அப்படியே பார்ப்போம், இழுத்து போய் பார்ப்போமே 3ஆம் நாள் தானா சரியா பேரு. சில சளிக்கு சொல்லுவாங்கல்ல, சளி நீ மருந்து சாப்பிட்டா 1 வாரத்துல குணமாகும், மருந்து சாப்பிடலாட்டி 7 நாள்ல குணமாகும். சில நோய் தானா உடல்ல இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தியினாலேயே அப்படியே அந்த நோய் அழிஞ்சு போயிடும். இறைவனே எந்த மருத்துவம் செய்யாமலே சில சின்ன நோய்களுக்கு நிவாரணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். நாம அனுபவிக்கிறோம். சின்ன நோய்க்கு நிவாரணம் கொடுக்கிற ரப்புக்கு பெரிய நோய்க்கு கொடுக்க தெரியாதா? அவனுக்கு இன்னும் உசுர வச்சிருக்கான், டயத்தை வச்சிருக்கான், வாழ வைக்க நினைக்கிறான். ரப்புல் ஆலமீன் அவனுக்கு நோயை நிவாரணம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிற பொழுது உசுறுதான் இருக்குது. அவன் ஆளு நடமாடல, ஆளு இயக்கம் இல்லைன்னு சொல்லிவிட்டு உடல்ல இருந்து பார்ட்ஸ் படிக்கிறது எப்படி? சென்னையில கூட ஒரு நாள் நடந்துச்சு. சமீபத்துல ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு. ஒரு சிறுவனுக்கும் சிறுமிக்கும் நடத்தப்பட்ட அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிராபிக் எல்லாம் கிளியர் பண்ணி வேகமா கொண்டு போய் சேர்த்து தமிழகம் முழுவதும் பரபரப்பாக தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் பேசப்பட்ட பிரபலமான நிகழ்ச்சி அது. அதுக்கு பிறகு ஆளாலும் போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் பிரெயின் செத்து போச்சு, இவரை எடுத்துக்க, வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறது பெரிய சுமையா இருக்குதப்பா. எவ்வளவு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கூட உட்கார்ந்துட்டு இருக்கிறது, மூச்சு போகுதா மூக்கையே ஏறாருங்க பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. எடுத்துக்க, பேப்பர்ல வேற பேர் வருது, வச்சுக்க. இதுக்கு ரைட்ஸ் கிடையாது. இது வாழ வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு தன்னை அழிக்கிற வேலை, ஒரு மனுஷன் அழிக்கிற வேலை. இன்னும் சொல்ல போனா அவருடைய அனுமதி இல்லாமலே செய்யற வேலை. ஏன் அனுமதியோட என் உடம்பு கொடுக்கறது எப்படி? நான் ஏன் இல்லாம என் கையில காசு இல்லாம அடுத்தவங்க கையில இருந்து இவரு 10 நாள் நோன்பு வைப்பாருன்னு சத்தியம் பண்ண எப்படி, நேச்சம் பண்ண எப்படி? எனக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றிட்டா இவர் நிலைய அனுமானம் வச்சாலும் சில பேர் நக்கலுக்கு பேசுவாங்க. இது அது மாதிரி லெவலா இருக்குது. அதுக்கு அனுமதி கிடையாது. உனக்கு மட்டும்தான், உனக்கு சொந்தமானதுக்கு நீ முடிவு எடுக்கணும். அது கூட ஒன்னு அழிச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு உயிர் கொடுக்க கூடாது. அப்ப ரத்த தானத்துக்கு கேட்டா வாழ்வழிக்கிறது இருக்குது, உறுப்பு தானத்துக்கு கேட்டா வாழ்வழிக்கல் இருக்கிறது. தாராளமா செஞ்சுக்க. அடுத்து என்ன, சில காரியம் நாம மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதா இருக்கும், ஆனா தெரியாம செஞ்சிருவோம், மறதியினால செஞ்சிருவோம், தவறுதலா செஞ்சிருவோம். அதுவும் அல்லாஹ் ஹலால். தவறுதலா நடந்துருச்சு, என்ன பண்றது, தெரியாம பண்ணிவிட்டோம்பா, தெரியாம பண்ணிவிட்டேன்னு சொன்னா கூட மாத்திட்டோம். என்னத்த பெரிய தெரியாம பண்ணிவிட்டேன் அப்படின்னு கேட்காங்களா இல்லையா? இல்ல சரிப்பா தெரியும் விவரம் சொல்லிவிட்டா விடனா பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு என்ன பண்றது, என்ன சொல்யூஷன்? தெரியாம பண்ணிட்டேன் மக்கள்கிட்ட மனுஷன் சொன்னா மனுஷன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். படைச்சரப்பிட்டு சொல்லவே தேவையில்லை, சரி விடு, தெரியாம தானே பண்ண, எனக்கு தெரியுமில்ல. அவன் தெரிஞ்சு பண்ணானா தெரியாம பண்ணனானா மனுஷனுக்கு தெரியாது. எனக்கு ஒரு தப்பு பண்ணிவிட்டா ஒரு ஆளு,
நான் ஒரு வேலையை சொன்னேன், செய்ய சொன்னேன், ஏற்க வேலை செஞ்சுட்டு வந்துட்டான், எனக்கு கோபம் வருது, நான் அவனை பிடிச்சி திட்டுறேன், திட்டும் போது தெரியாம செஞ்சுட்டேங்களா? அவன் உண்மையில தெரியாம செஞ்சானா அல்லது வேணுக்கூனு என்ன கவுத்துறதுக்காக வேண்டி தெரியாம செஞ்ச நடிக்கிறானா? தெரியாது. நான் திட்டுவேன், திரும்பவும் திட்டுவேன். அது எப்படி தெரியாம செய்ய போச்சு? எவ்வளவு முக்கியமான மேட்ரு, கவனமா இருந்திருக்க வேண்டியதான்னு கேட்பேன். படைச்சரப்புக்கு உள்ள தெரியும்ல, இவன் வேணும்னு செஞ்சானா வேண்டாம்னு செஞ்சானா? அதனால ரப்ப என்ன பண்ணிட்டான், தெரியாம செஞ்சா சரி விருப்பம், யாரெல்லாம் தெரியாம செஞ்சுட்டேன்னு கூட நீ சொல்ல தேவை, மனுஷன் சொல்லியாவது ஆகணும். தெரியாம செஞ்சுட்டேன் பாய் அப்படின்னு ஏதாவது எக்ஸ்கியூஸ் கேட்கணும். ரப்பிடத்துல அது கூட கேட்கவே தேவைடா, போ தெரியாம தானே பண்ண, எனக்கு தான் தெரியுமே. இன்னல்லாஹ் யஅலமு சுதூர், உள்ளங்களில் இருப்பதை அறிகின்ற இறைவன் அல்லாஹ். அவன் பரவாயில்ல போ, ஓகே, அதுவும் உனக்கு ஹலாலு. அறியாமல் எப்படி சொல்றான்? 2வது அத்தியாயத்தினுடைய 285வது வசனத்திலே இறைவன் பேசுகிறான், ரப்பனா அல்லாஹ்விடத்துல நாம துஆ செய்யணுங்கிற அல்லாஹ் என்கிட்ட கேளு, என்னெல்லாம் கேட்கணும்னு சொல்லி தரான். எப்படி நம்மளை பயிற்சிக்கிறான் பாருங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நான் ஒருத்தருக்கு கொடுக்க நினைக்கிறேன், அவர் கேட்டா கொடுக்கலாம், கேட்காம கொண்டு போய் ஊர் ஊரா கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கலாம், தர்மம் செய்வேனா? ஒருத்தருக்கு பொருளாதார உதவி செய்வேனா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்க நினைக்கிறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு கூப்பிட்டு கேளுடா. யார்கிட்ட கேட்கிற? அண்ணன் தானே கேட்கிற, கேளு, நல்லா கேளு, தர்றதுக்கு ரெடியா இருக்கிற. கூப்பிட்டு அல்லாஹ் கேளு, இதை கேளு, அது கேட்டிய, அதை பத்தி கேட்கல, அது உனக்கு தேவை இருக்குமே, அதை கேளு, இதை கேளு, ஒண்ணா சொல்லி தரான். அதுல அல்லாஹ் லிஸ்ட் போடுறான், ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தல்னா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். 2வது அத்தியாயத்தினுடைய 285வது வசனம், ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா, நாங்கள் மறதியாக செய்துவிட்ட ஒரு காரியத்திற்காக எங்களை நீ குற்றம் பிடிக்காதே. அவ அகத்தனா, நாங்கள் தவறுதலாக செய்துவிட்ட காரியத்திற்காக எங்களை நீ குற்றம் பிடிக்காதே. ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா, எங்களுக்கு முன்னிருந்தோருக்கு சுமத்திய சுமைகளை போன்று எங்கள் மீது சுமையை நீ ஏத்திராதே. வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி, எங்களுக்கு சக்தி இல்லாத ஒன்றை எங்கள் தலையில நீ ஏத்தி வச்சிராதே. வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா, எங்களை மன்னிச்சிரு, எங்களுக்கு இரக்கம் காட்டு. ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், காபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்யணும், ஏன்ட்ட கேளு அப்படிங்கிற அல்லாஹ். கேளுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் கொடுக்க ரெடியா இருக்கிறேன். அதனால அதுக்கு அர்த்தம் அல்லாஹ் தர்றதுக்கு தயாரா இருக்கலாம். என்ன தர போறான்? நீ தவறுதலா செஞ்சா உனக்கு மன்னிப்பு தர்றேன், நீ மறதியா செஞ்சா உனக்கு எக்ஸ்கியூஸ் தர்றேன், பரவாயில்ல போடு விட்டுட்டு போறேன், அதை நீ செய்து கொள். தவறுதலா செய்யறது பிளான் பண்ணி இது செய்யறதுக்கு அனுமதி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்ய முடியுமா? தவறா நடக்கிறதுங்கிறது நம்ம சக்தியை மீறி நடக்கிறது. தவறா செஞ்சா ஓகேங்களா? அல்லாஹ் எப்படியாவது இந்த காரியத்தை தவறா செஞ்சிட வேண்டியதா? பிளான் பண்ணி செய்ய முடியுமா? கரெக்டா நினைவுல இருக்கிற காரியத்தை செய்யணும். மறதியா செஞ்சா ஓகேங்களா? எப்படியாவது இன்னைக்கு லோர் தொழுகையை மறந்துட வேண்டியதா? ஒரு நிமிஷம் கூட மண்டை விட்டு மறக்காது, அப்படியே நின்றுகிட்டே நினைவுல இருந்துகிட்டே இருக்கும். அவன் கையில இருக்குது இது, அதனாலதான் எல்லாம் கொடுக்குறான். இது உன் லெவல் இல்ல, நினைவுல வச்சிருக்கிறது, மறதியா இருக்கிறது நாம் பண்ற வேலை, நல்ல உறுதியா இருக்கிறது, தவறி போறது நாம் பண்ற வேலை. அதனால உனக்கு மன்னிப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட இதை விளக்குறாங்க. புகாரியில 1933வது ஹதீஸ்ல இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நோன்பு வச்சிருக்கோம், இப்போ இந்த நோன்பை பத்தி ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க. இதான சிய ஃபஅகல வஷரிப ஃபல்யுதிம்ம ஸௌமஹு. நோம்புடைய சட்டத்துல முக்கியமான விதி என்ன? சாப்பிடக்கூடாது, குடிக்க கூடாது, உறவு கொள்ளக்கூடாது. இதுதான் நோம்புடைய முக்கிய விதிமுறைகள். ஒரு ஆள் என்ன பண்ணிவிட்டார், மறந்தாப்புல எப்போதும் போல நம்ம டெய்லி மதியானம் வீட்டுக்கு போனோம்னு சோத்து பானையில சோறு இருக்கும், யாரும் இருக்க மாட்டாங்க, எடுத்து வச்சு தட்டி கொட்டி தின்னுட்டு வர்றது வழக்கம் அடிப்படையில முதல் நாள் நோம்பு வச்சிருந்தாரு. வேலைக்கு போயிட்டு மதியம் வந்தவர் வந்த விருத்திக்கு சட்டி இறக்கி வச்சு சாலாளி ஊத்தி அடைஞ்சு நல்லா யாப்பம் விடும்போது நினைவு போறது, இன்னைக்கு நாம நோம்பு வச்சிருக்கோமே. அல்லது வெயில சுத்திட்டு வந்தாரு, தாகம்
சர்பத்து போட்டு வித்துக்கிட்டு இருக்கோம். அந்த அப்படி அவசரமா 5 ரூபாய் கொடுத்து சர்பத்தை வாங்கி கடை 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 முடிச்சு கடைசி சொல்லிட்டு உள்ள இறங்கும் போது அப்பதான் தண்ணிலே வரும். அது வரைக்கும் தான் அது தாகத்துல இருப்பாங்க. முடிஞ்ச உடனே தெரியும், ஆகா நோம்புல. இப்ப என்ன பண்றது? என்ன சொல்லணும்? அல்லாஹ் எப்படா நீ குடிக்க போச்சு, நோம்பு வச்சுக்கிட்டு எப்படி குடிச்ச நீ? தொலைச்சு இந்த பரிகாரத்தை பண்ணு, இந்த அது மாற்று வேலை பண்ணு, திரும்ப நோம்பு எடுத்து வைன்னு சொல்லலாம்ல. அப்படி சொல்ல அல்லாஹ். அல்லாஹ் ரஹ்மானாச்சே, அவன் இறக்கம் காட்டுறவனாச்சே நம்ம மீது. சொல்றாங்க சொல்லலாம், இதா நசிய ஃபஅகல வஷரிப, மறந்த நிலையில ஒருவர் சாப்பிட்டு விட்டால், ஒருவர் குடித்து விட்டால், ஃபல்யுதிம்ம ஸௌமஹு, ஐயோ சாப்பிட்டமே நினைச்சு நோம்பு முடிச்சிடாதப்பா, நோம்பை கம்ப்ளீட் பண்ணு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஃபஇன்னமா அத்அம அல்லாஹு வஸகா, அல்லாஹ் தான் அவனுக்கு உணவளித்திருக்கிறான், அல்லாஹ் தான் அவனுக்கு குடிபானம் வழங்கி இருக்கிறான். அல்லாஹ் சில நேரத்தில் சில பேருக்கு வயிறு நிறைய கொடுத்து, எங்க வீட்டுல எங்க அம்மா பேச்சு வழக்குல சின்ன பிள்ளைங்க அழுகும் போது திட்டுறது சொல்லுவாங்க, அவங்க தான் அடிச்சான், வயிறு நிறைய கொடுத்து பட்டினி போடுறாங்க. ஆமா, வயிறு நிறைய கொடுத்து எப்படி பட்டினி போடுறது? அது சும்மா ஒரு பேச்சு வழக்கு சொல்றது. அல்ல அதே மாதிரி இங்க என்ன நினைக்கிறான், இவனுக்கு நோம்பு வச்ச நன்மை கொடுக்கணும். எப்ப கிடைக்கும் நோம்பு வச்ச நன்மை? இவன் பட்டினி கிடந்தாலும் கிடைக்கும், ஆனாலும் இவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இவன் வயிறும் நிறைஞ்சிருக்கணும், நோம்புக்குள்ள நன்மையும் கிடைக்கணும். என்ன பண்றது? மறக்க வச்சு சாப்பாடு கொடுக்கணும் போச்சு. மறதியா தின்னுடுவான், வயிறு நிறைஞ்சிச்சு, நோம்புக்குரிய நன்மையும் கிடைச்சிருச்சு. மறதியா செஞ்சா ஓகே, பரவாயில்ல, விட்டு தள்ளு, மார்க்கத்திற்கு அனுமதி. அதே மாதிரி தவறுதலா செஞ்சதுங்கிறம இன்னும் அல்லாஹ் நடக்கிறான். 2வது அத்தியாயம் 225வது வசனத்தில் இறைவன் பேசுகிறான், லா யுஆஹிதுகுமுல்லாஹு பில்லக்வி ஃபீ ஐமானிக்கும், உங்களுடைய சத்தியங்களில் வீணானவற்றிற்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். அல்லாஹ் பேரை பயன்படுத்தி சத்தியம் பண்றோம். சத்தியம் ஒரு ஆள் பேரை பயன்படுத்தி ஒரு காரியத்தை செய்யறதா சொன்னா, என் பேரை பயன்படுத்தி ஒருத்தர் போய் கடன் வாங்கிட்டு வரா, ஒருத்தர் ஒரு 100 ரூபாய் கொடுங்க நாளைக்கு தந்துடுறேன், என்ன கேரண்டிக்கு இழுத்துக்கிட்டார் ஜாமீனுக்கு, நாளைக்கு 100 ரூபாய் கொண்டு போய் சேர்க்கல, எனக்கு எப்படி இருக்கும்? நீ பேசாம வாங்கிட்டு போயிருந்தா பிரச்சனை இல்லை, என் பேரை இழுத்தல, அந்த என்ன தப்பா நினைக்கிறான், கொண்டு வந்து கொடுக்குறியா இல்லையா, கேட்போமா இல்லையா? அல்லாவுடைய பேரை ஒருத்த பயன்படுத்துறான் சத்தியத்துக்கு, அல்லாஹ் மீது சத்தியம், அல்லாஹ் சாட்சிக்கு ஜாமீன் கொண்டு நிப்பாட்டி, அல்லாஹ் மேல சத்தியமா நாளைக்கு 100 ரூபாய் கொண்டு தர்றனா இல்லையா பாருங்க. தர முடியல, பார்த்திக்கு விவரம் தெரிஞ்சு நல்ல உறுதியா சொன்னான்னு வச்சுக்குவோம். தர முடியாம போச்சுன்னா, ஏன்டா என் பேரை பயன்படுத்தி நீ செஞ்ச முறையா, ஏன் அதை முடிக்கல, என் பேரை அவ்வளவு லேசா போச்சா உனக்கு, என்னுடைய பேர் உனக்கு அவ்வளவு ஈஸியா சும்மா போற போக்குல போட்டுட்டு போற பேசாயிடுச்சா, ராஸ்கல் தான் அதுக்கு வேலை பாரு, ஏன் இந்த தப்பு பண்ணுனேன்னு ஒரு பரிகாரத்தை சொல்றாங்க. அதே வசனத்துல சொல்றாங்க, லா யுஆஹிதுகுமுல்லாஹு பில்லக்வி ஃபீ ஐமானிக்கும், நல்ல உறுதி கொண்டு சத்தியம் பண்ணி இருந்தா இந்த லெவலு, ஏன் சத்தியம் பண்ணிட்டு நிறைவேற்றலன்னு கேட்பேன். ஆனா பேச்சு வழக்குல சடக்குன்னு நாக்கு முந்தி வந்துருச்சு. இப்ப அரபு நாட்டுக்காரங்கிட்ட போனீங்கன்னு வச்சுக்குவோம், சவுதிகிட்டு பெரும்பாலும் எடுத்ததுக்கும் வாயில வல்லாய் வல்லாய், எடுத்ததுக்கும் வல்லாயி தல்லாய். என்ன வல்லாயி? அல்லாஹ் சத்தியமா, அல்லாஹ் சத்தியமா, உறுதியான நினைச்சுக்கிட்டு சபையில உட்கார்ந்துருக்கோம், ஒரு பிரச்சனையை பேசுறாங்க, இப்ப நீ உண்மையா செஞ்சியா செய்யலையான்னு சொல்லு, அப்பன்னு சொன்னா உறுதியா சொல்லான்னு அர்த்தம். சும்மா போற போக்குல தேவையில்லாம டக்குன்னு வல்லாயி வாயில வந்துருச்சு, அல்லாஹ் சத்தியமான வாயில வந்துருச்சு. இது தெரியாம தவறுதலா வந்து நினைச்சு ஊர்ஜிதம் பண்ணி நம்ம சத்தியம் பண்றோம் உணர்ந்து சொல்லல, தவறா வந்துருச்சா, லா யுஆஹிதுகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை பிடிக்க மாட்டான், பரவாயில்ல விட்டுட்டு போ. ஏன் போ? நீ தெரியாம தான தவறுதான் செஞ்ச, தவறுதலாகத்தான இந்த காரியத்தை செய்திருக்கிறாய், ஆகையினால் உனக்கு இதுல குற்றம் இல்லை. மறதியா செஞ்சா செஞ்சுக்கலாம், தவறுதலா செஞ்சா செஞ்சுக்கலாம், அது மாதிரி நிர்பந்திக்கப்பட்டு செஞ்சா செஞ்சுக்கலாம். அடுத்து சொல்லலாம், இதுவெல்லாம் செஞ்சுக்கலாம் லிஸ்ட், இதெல்லாம் ஹலால், உங்களுக்கு செய்வதற்கு ஆகுமானதுக்குரிய லிஸ்ட். அடுத்த லிஸ்ட் தான் முக்கியம், செய்யக்கூடாத லிஸ்ட், எது ஹராம், எது தடுக்கப்பட்டது, ஏன்னா அதை வச்சுதானே எல்லாத்தையும் கம்பேர் பண்ண போறோம். இந்த லிஸ்ட தவிர்த்து மத்த எல்லாத்தையும் நீங்க முடிவு பண்றதா இருந்தா ஹராம்ல இருக்கான்னு பார்த்துட்டு இல்லாட்டி செஞ்சுட்டு போயிடும்.
அல்லாஹ் தடுத்த லிஸ்ட்ல இருக்குதா? இல்ல, செய் அப்படின்னு செஞ்சிடலாம். அப்ப இதைத்தான் நீங்க நல்ல மைண்ட்ல வைக்க வேண்டிய முக்கியமான விதிகள் என்ன? செய்யக்கூடாதுக்கு என்ன விதிமுறைகள் எல்லாம் போடுறான், எதுவெல்லாம் ஹராம், எதுவெல்லாம் தவறு, எப்படி சொல்லலாம், எதுவெல்லாம் தவறு எப்படி முதல்ல கண்டுபிடிக்கிறது? குரான்ல புதுசு புதுசால வருது. ஒரே பிரச்சனை காலம் முழுக்க வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை பத்தி முழுசா விவரமா தெளிவா விளக்கப்பட்டிருக்கும். இந்த பிரச்சனையை செய்யாது, பேர் சொல்லி செய்யாத பிரச்சனையை விளக்கி இருக்கும். புதுசு புதுசா வர்ற பிரச்சனைக்கு பேர் சொல்லப்பட்டிருக்க. டெஸ்ட் பேபின்னு அது இந்த காலத்துல வந்தது, அந்த காலத்துல இல்ல. இப்ப என்ன, அந்த குரான்ல டெஸ்ட் பேபி சம்பந்தமாக அதை நீங்கள் வாடகை தாய் பிடித்து வைக்க கூடாது குரான்ல இருக்குதா? இல்ல. அதை கண்டுபிடிச்ச நாம செய்யலாமா செய்யக்கூடாதான்னு எதை வச்சு கண்டுபிடிச்சோம்? விதிமுறைகளை வச்சு கண்டுபிடிச்சோம். வார்த்தை இல்லை, அந்த பிரச்சனைக்கான பெயர் சொல்லப்படல, ஆனாலும் இது செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு கண்டுபிடிச்சோம். எப்படி? விதிகளை வைத்து கண்டுபிடித்தோம். அந்த விதிகளை எல்லாம் சொல்லிவிடுறோம். எதுவெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு பெரிய லிஸ்ட் விதிகளை போடுறோம். ஃபர்ஸ்ட் போடுறான், உனக்கு கெடுதி பண்ற எதையும் செய்யாத. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எது வேணாலும் வரட்டும், அதை நீ சிந்திச்சு பாரு. அதை செய்யறதுனால உனக்கு ஏதாவது கேடு வருதா? உன் உடம்புக்கு ஏதாவது கொள்ளை வருதா? உன் உடலுக்கு ஏதாவது நோய் வருதா? அது என்ன வந்தாலும் சரி, அதை நீ செய்யக்கூடாது, அதுல கால் வைக்க கூடாது. 2வது அத்தியாயத்தினுடைய 195வது வசனத்தில் இறைவன் பேசுகிறார், வலா துல்கூபி ஐதீக்கும் இல தஹ்லுகா, உங்கள் கரங்களை நீங்கள் அழிவிலே போட்டுக் கொள்ளாதீர்கள். அழிவு, உனக்கு அழிவு தர்ற எந்த காரியத்தை நீ செய்யக்கூடாது. உனக்கு கெடுதி தரதா புதுசு புதுசா என்ன வேணாலும் வேண்டும், அந்த பிரச்சனையை பாரு. அதுக்குள்ள போனா நம்ம தலை உருளும், நம்ம கை போயிரும், நமக்கு நோய் வந்துரும், அப்படின்னு இருக்கா செய்யாத. அதே மாதிரி இன்னும் சொல்றாங்க, அதே விதியை வேறொரு இடத்துல விளக்குறான். 4வது அத்தியாயம் 29வது வசனத்துல, வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளாதீர்கள். என்ன வேலை கொலை பண்ணுவா? கொலை பண்றதுன்னா நேரடியா கொலை பண்றதுங்கிற அர்த்தம் மட்டும் இல்ல, அதுவும் உண்டு. தற்கொலை பண்ணக்கூடாதுங்கிற அர்த்தத்தை அது சொல்லும். அதை தாண்டி என்ன சொல்லுகிறதுனா, என்ன அழிக்கக்கூடிய எந்த காரியத்தையும் செய்யாத. சிகரெட் குடிக்கிறோம், ரசூலுல்லாஹ் காலத்துல சிகரெட் உண்டா? குடிக்கலாமா குடிக்க கூடாது குர்ஆன்ல இருக்குதா? இல்ல. ஹதீஸ்ல இருக்குதா? சிகரெட் பத்தி சிகரெட்ல வார்த்தையே இல்ல. ஆனா இந்த விதியை வச்சு சொல்லலாம், சிகரெட் குடிக்காத, சிகரெட் குடிக்கிறது ஹராம். டாக்டர் சொல்வார் உடம்புக்கு கெடுதின்னு, மார்க்கம் சொல்லும் நீ செய்யக்கூடாது. டாக்டர் மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்வாரு, குடிச்சா நுரையீரல் கெட்டு போகுது, குடிச்சு குடிச்சு நீ செத்து போயிருவ, 7 வயசுல நோயாளி ஆயிருவ, 30 வயசுல 30 மாடிப்படி ஏற முடியாது, மேல எங்கே மூச்சு வாங்க உனக்கு. டாக்டர் சொல்லுவாரு, குர்ஆன் சொல்லும் இந்த காரியம் உனக்கு ஹராம். ட்ரிபிள் பை அடிக்கலாமா? ஹராம். 5000 ஏத்தலாமா? ஹராம். கஞ்சா கசக்கலாமா? ஹராம். எங்கப்பா இருக்குது? ஒன்ன நீ அழிச்சுக்காதன்னு இருக்குதுல, கஞ்சா கசக்கிற என்ன அழிக்கிற, ரம்மையும் சின்னையும் ஊத்துனா என்ன அழிக்கிற. அது மட்டும் இல்ல, எனக்கு சுகர் பேஷண்ட், நானு உடம்புல நோய் இருக்குது, ஜாங்கிரி திங்காத, லட்டு திங்காத, அல்வா திங்காத, சின்ன 4 கிலோ மேல தின்ன நீ தொடர்ந்து போன, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேண்டியதான், போயிருவேன் நீன்னு டாக்டர் சொல்லிவிட்டாரு. டாக்டர் மருத்துவ ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு. மார்க்கம் சொல்லுது நீ ஜாங்கிரி திங்க கூடாது, ஹராம் உனக்கு. சுகர் பேஷண்டா நீ, தின்னா உடம்பு கெட்டு போயிருதுல, ஜாங்கிரி தானே திங்க கூடாதா? நீ திங்க கூடாது, உனக்கு ஹராம். அல்வா திங்க கூடாது, இது பெரிய தப்பா, திங்க நீ திங்காத, உனக்கு ஹராம். ஆஸ்மா பேஷண்ட், தண்ணி மூஞ்சில தண்ணி பிடிச்சா, பனிகாலம் வந்துருச்சா ஒரே மூஞ்சி அடைக்குதா, நீ மழையில நிலையாத, பனிக்காலத்துல வெளியில போகாத, வெளியில போனா மேல கவர் பண்ணிட்டு போன்னு மருத்துவர் சொல்றாரா? இல்ல நான் போவேன், மழையில நிலையிறது ஒரு பெரிய பாவமா, நான் என்ன கொலையா பண்ணிவிட்டேன், வட்டியா வாங்கிட்டேன், பாவம் தான், உனக்கு பாவம் அது. எனக்கு நோய் இல்லை நான் நிலையலாம், உனக்கு நோய் இருக்கு நீ நினைக்க கூடாது. எந்த விஷயத்துல வேணாலும் நீங்க விதிகளை பொருத்தி பொருத்தி பாருங்கள். ஜல்லிக்கட்டு நடக்குது, புதிய மேட்ரு, ரசூலுல்லாஹ் காலத்துல ஜல்லிக்கட்டு கிடையாது, பண்ணலாமா கூடாது, போலாமா போக கூடாதா? போக கூடாது. போனா குத்தி கொதிரி ஆஸ்பத்திரியில மாறி தள்ளிப்படுது, போகாத. வாடகை தாய் கூடாதுன்னு இதை வச்சு சொல்லலாம். எவ்வளவு பிரச்சனை வருது, அவளுக்கே அவள் கெடுதி செய்து கொடுக்குறா, செய்யாத. இதை நீங்க லட்சத்துக்கு நீங்க தீர்ப்பு சொல்லலாம். நாளைக்கு இப்போ ஒருத்தர் கரண்ட் வேலை நடந்துகிட்டு இருக்கு, ஈர கையோட வர்றேன், நான் போய் கையை வைக்கலாமா? எலக்ட்ரீஷியன் சொல்லுவாரு கரண்ட் ஷாக் அடிக்கும்னு,
மார்க்கம் சொல்லும் ஹராம்னு சொல்லும். நீங்க ஈஸியா சொல்லலாம் இது கெடுதி, உன்னை நீ அழிக்கிற வேலை செய்யாத. எத்தனை லிஸ்ட் போட்டாலும் லட்சம் கேள்விக்கு இப்ப நீங்களே பதில் சொல்லுங்க. விதியை தெரிஞ்சுட்டா அல்லாஹு அக்பர்.